Very good morning, students. Today we are going to discuss about the unit continuation part from heat lesson. First one, transfer of heat. Heat is a form of energy. It can transfer from one area to another area, especially higher temperature area to the lower temperature area. The heat energy is transferring. எங்கே ஹீட் அதிகமாக இருக்கோ சூடு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற இடத்துலேருந்து கம்மியாக இருக்கிற இடத்துக்கு ஹீட்டுங்கிறது எப்போவுமே எப்படி இருக்கும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ஈஸியாக ஃப்ளோ ஆகும். இது காமனாக இருக்கக்கூடிய ஹீட் ட்ரான்ஸ்ஃபரிங் மெத்தட். ஹாட் டு கோல்டு ரீஜனுக்கு தான் எப்போவுமே ஹீட்டுங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ எப்போவுமே நிறைய விஷயங்கள் யோசிச்சுப்பார், ப்ராக்டிக்கல் திங்ஸ் உனக்கு புரியும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கப்பில் காஃபி வச்சுருக்கோம். ஸோ அந்த கப்பில் இருக்கிற காஃபி நல்லா சூடாக இருக்குது அப்படின்னா அதோட வேஃபர் ஹீட் சென்ஸ் கொஞ்ச நாளில் என்ன ஆகிடும், சூடாக இருக்கிற காஃபி ஆறி போகும். அதுக்கு என்ன காரணம், ஹீட் ட்ரான்ஸ்ஃபரிங் கண்டக்ஷன் மெத்தட். ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்திங்கன்னா கண்டக்ஷன். ஸோ நம்ம ஹீட்டாக இருக்கிற ஒரு விஷயத்தை டச் பண்ணி அப்சர்வ் பண்ணி அது மூலயமா கண்டுபிடிக்கிறது தான் கண்டக்ஷன் மெத்தட். டைரக்ட்லி ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஆட்டம்ஸ் டு ஆட்டம், அதாவது ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டமும் கனெக்ஷனில் இருந்தால் தான் டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஐ மீன் டச்சிங் தான் அங்கே சொல்கிறாங்க. ஸோ மாலிகுல்ஸ்க்கு இடையில் ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ப்ராப்பராக மூவ் ஆகிறது, ஒன்று இன்னொன்றும் கான்டாக்டில் இருக்கும். அந்த டச்சிங் மூலயமா ஹீட்டுங்கிறது நியர்பையில் இருக்கிற ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸுக்கு ஹையர் ரீஜனல் டு லோயர் ரீஜனலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது தான் நம்ம கண்டக்ஷன் அப்படின்னு ஒரு மெத்தட் சொல்கிறோம். ஸோ ஹீட் அப்படிங்கிறது பொதுவாக சாலிட் மீடியத்தில் கண்டக்ஷனை பொறுத்தளவுக்கு ரொம்ப நல்லா கண்டக்ஷன் நடக்கும் சாலிட் திங்ஸில். ஸோ இட் இஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள். இங்கே ஒரு மெட்டாலிக் ராடை புன்சன் பர்னரில் இருக்கிற ஃபயர் மூலயமா ஹீட் பண்ணும்போது அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டு பாயிண்ட் வரைக்கும் எப்படி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது த்ரூ அவுட் த இன்சைட் த மாலிகுல்ஸ் அப்படிங்கிறது தான் தே எக்ஸ்பிரஸ்டு ஹியர். ஸோ இந்த விஷயத்தை நம்மளால் தெளிவாக பார்க்க முடியுது இல்லையா. ஸோ அதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது நம்ம லேபில் நிறைய செஞ்சு பார்க்கலாம். ஸோ அவைலபிலிட்டி இருக்குது. இதுக்கு அடுத்த மெத்தட் பார்த்தா அப்படின்னா கண்டக்ஷனுக்கு அடுத்தது கன்வெக்ஷன் மெத்தட். கன்வெக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா லிக்விடுக்குள்ளே ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது தான் கன்வெக்ஷன் மெத்தடுன்னு சொல்லுவோம். ஒரு பீக்கரில் வாட்டர் சப்ஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே அதை பேஸில் ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது, அந்த லிக்விட்ஸ்க்குள்ளே ஹீட்டுங்கிறது கண்டினியூவாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. சம்டைம் தட் வாட்டர் வில் சேஞ்ச் த ஸ்டேட், வேஃபராக மாறுது கேஸ் ஸ்டேட்டாக. அப்போ ஒரு லிக்விட்லேயோ கேஸ்லேயோ த சேஞ்சஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபரிங் த ஹீட் இஸ் கால்ட் ஆஸ் த கன்வெக்ஷன் அப்படின்னு பேர். as the water is heated it becomes less dense and rise. On reaching the surface the water cools in contact with the air. As the water cools it becomes more dense and sinks. A cycle develops, we call this convection. ஸோ இந்த சைக்ளிக் பீரியட் ஆஃப் லிக்விடில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது கன்வெக்ஷன் சொல்கிறோம். இது ரேடியேஷன். இப்போ பார்க்குற இந்த வுட் ஃபயர் பண்ணுறது ஓப்பன் ரீஜனலில் அட்மாஸ்பியரில் பண்ணுறத ரேடியேஷன் சொல்கிறோம். அனதர் ஒன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படிங்கிறது சன்கிட்ட இருந்து நம்மக்கிட்ட ஹீட் வருது இல்லையா, இன் பிட்வீன் த அட்மாஸ்பியர் ரீஜன். ஸோ அப்படி ஹீட் வர்றது சாலிடு லிக்விடு கேஸு ஸ்பேஸு இப்படியெல்லாம் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற இந்த விஷயத்தை நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் மெத்தடாலஜியாக ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதா சொல்லுவோம். நம்மளை சுற்றி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் தான் இருக்குது. இப்படி ஹீட்டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மெத்தட் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ரேடியேஷன் சொல்கிறோம். ஸோ கண்டக்ஷன் கன்வெக்ஷன் ரேடியேஷன் அப்படி பார்க்கும்போது டைரெக்டாக லிக்விட் ஆர் கேஸில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஹீட் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் கால்டு கண்டக்ஷன். பொதுவாக பர்டிகுலராக பார்க்கும்போது டைரக்ட் கான்டாக்டில் எக்ஸ்பெஷலி சாலிடில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறத கண்டக்ஷன் சொல்லுவோம். லிக்விட் ஆர் கேஸில் ஸோ ஒரு சர்க்குலர் பாத்தில் மாலிகுலர் இடையில மோஷன் க்ரியேட் பண்ணி அதில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அதை கன்வெக்ஷன் சொல்லுவோம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் எனர்ஜியாக ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா அந்த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஹீட்டு நம்ம ரேடியேஷன் சொல்லுவோம். தெர்மல் அப்படிங்கிறது ஐ மீன் ஹீட் அப்படிங்கிறது இஸ் அ கைண்ட் ஆஃப் எனர்ஜி. The total of all kinetic and potential energy of the atoms in an object. ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கிற ஆட்டமோட பொட்டென்ஷியல் அண்டு
கைனெட்டிக் எனர்ஜி அப்படிங்கிறது காமனாக சொல்லும்போது நம்ம ஹீட் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரியா? ஸோ டெம்பரேச்சர் அண்ட் ஹீட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு டாபிக் ரொம்ப புரிஞ்சுக்கணும். டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ரிலேட்டட் டு ஒரு விஷயத்தை திரும்ப அகைன் ஐம் டெல்லிங். இங்கே லிக்விட் டு கேஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் காமனாக கொடுத்துருக்காங்க. இது ஜென்ரலான ஒரு விஷயம். எப்படி லிக்விடில் ஹீட் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா, சாலில் ஆகுமான்னு கேட்குறாங்க. ஸோ இந்த டாபிக் பார்த்தா அப்படின்னா டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஒரு கைனெட்டிக் எனர்ஜியோட ஆவரேஜ் வேல்யூவோட கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த கைனெட்டிக் எனர்ஜிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா ஒரு சப்ஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸை டிபெண்ட் பண்ணி தான் கைனெட்டிக் எனர்ஜி இருக்கும். அந்த கைனெட்டிக் எனர்ஜியோட ஆவரேஜ் வேல்யூவை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தான் டெம்பரேச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே கவனிக்கிறோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாயிண்ட்டில் தே எக்ஸ்பிளைன்ட் அபவுட் த ரிமைனிங் திங்ஸஸ். இப்போ இந்த பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆஸ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும்போது தெர்மல் எனர்ஜி அப்படிங்கிறது என்ன ஆகும், ஆஸ் வெல் அஸ் இன்க்ரீஸ் தான் ஆகும். அப்போ தெர்மல் எனர்ஜி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அந்த இடத்துல தெர்மல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற பார்ட்டிகல்ஸோட கைனெட்டிக் எனர்ஜியும் வில் இன்க்ரீசஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் இஃப் த டெம்பரேச்சர் டஸ் நாட் சேஞ்ச், டெம்பரேச்சர் நம்ம மாற்றவே இல்லை அப்படின்னா என்ன ஆகாது, தெர்மல் எனர்ஜியில் எந்த ஒரு சேஞ்சஸும் வரவே வராது. பொதுவாக அதோட மாஸ் கிட்ட அதில் இருக்கிற டெம்பரேச்சர் எந்த ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோமோ அந்த ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சர் டஸ் நாட் சேஞ்ச் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் சப்ஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய மாஸ் வேல்யூ டஸ் நாட் சேஞ்ச். சப்ஸ்டன்ஸோட மாஸ் எப்போவுமே ஹையராக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு காமன் இன்ஃபர்மேட்டிவாக தே கிவன் ஹியர் இன் திஸ் பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி என்ன பண்ணிக்க, இந்த பாயிண்ட்ஸை ரீகால் பண்ணிப்பார். டெம்பரேச்சர் அப்படிங்கிற ஒரே ஒரு டாப்பிக்கு மட்டும்தான் கண்டினியூவாக நம்ம அங்கே டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு வாட்டி கிளியராக ஃபோக்கஸ் பண்ணிக்க. ஸோ டெம்பரேச்சர் ஆர் ஹீட் அப்படிங்கிறது ஃப்ளோ ஆஃப் தெர்மல் எனர்ஜிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஹீட் அப்படிங்கிறது ஒரு வார்மர் ரீஜன்லேருந்து கூலர் ரீஜனலுக்கு ஆப்ஜெக்ட்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோ. அது ஏற்கனவே படித்த ஒரு விஷயந்தான். திரும்பவும் அகெயின் தே கிவன் தட் சேம் பாயிண்ட் ஹியர். சரியா? மேலே இருக்கிறது ஒரு ஹீட் ஆப்ஜெக்ட்ஸு, ஹேண்டில் வைக்கிறது கீழே ஒரு கூலிங் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் ப்ரீஸ் அண்ட் சீ ப்ரீஸ்ன்னு சொல்லுவோம் அந்த கான்செப்ட். அதாவது பகல் நேரத்தில் கடற்கரை ரொம்ப சூடாக இருக்கும், தண்ணி இருக்கிற ரீஜனல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ இந்த கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி சொல்கிறது பேஸ்ட் ஆன் டே டைமில் அண்ட் தென் நைட் டைமில் சர்ஃபேஸ் ஆஃப் சீ அண்டு சர்ஃபேஸ் ஆஃப் த சீஷோர் லேண்டுங்கிறது எப்படி இருக்குங்கிற கம்பேரிட்டிவ் வச்சு சொல்கிறது. ஓகேவா? இதில் ஜென்ரலாக இருக்கக்கூடிய கான்செப்ட். தேங்க்யூ.